அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல். இன்றைக்கி அல்சியா சேனலில் சமையல் போடலை. நான் என்ன பண்ண போகிறேன்னா, நிறைய சளி எனக்கு நிறைய சளி இருந்துச்சு. நான் ஆஸ்பத்திரிக்கே போகலை. வெற்றிலை இருக்குது பாருங்கள், எங்கள் வீட்டில் வெற்றிலை இருக்குது. ரொம்ப சிம்பிளாக இதை நீங்கள் சளி அதிகமாக உள்ளவங்க இந்த கஷாயம் போட்டு குடிச்சு பாருங்க. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே அழகான முறையில் செய்யலாம். வெளியே எந்த பொருளும் வாங்க வேண்டியது இல்லை. எங்கள் வீட்டில் ஆடாதோடை இருக்குது. ஆடாதோட இலை 2 நல்லா கழுவிட்டேன். ஆடாதோட ஆடு திங்காது, வாசலில் வைக்கலாம், எங்கேனாலும் வைக்கலாம். இது சளி நல்லா குணமாகும். அதுக்கு அடுத்தபடியாக வெற்றிலை 4 வெற்றிலை. இந்த வெற்றிலையில் என்ன பண்ணணும், எப்பவும் கழுவிட்டு இந்த காம்பும் நடுக்காம்பும் கீழ்ப்பகுதி இவ்வளோ கட் பண்ணி எடுத்துடணும். இந்த அருகே பாருங்கள், இந்த காம்பு இருக்குதா, பின்னால் நடுக்காம்பு இருக்குதா, நுனி இருக்குதா, இதை இப்படியே பிச்சு எடுத்துட்டு மேலே உள்ள காம்பை இப்படி மடக்கிக்கிடணும். மடக்கிட்டு இங்கே இருந்து பிச்சு, இப்போ நான் ஒரு கையால் வீடியோ எடுக்கிறனால உங்களுக்கு டக்குன்னு காட்ட முடியல. இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மேலே உள்ள காம்புன்னு இருக்குல்ல, இதை இங்கே வர பிச்சு விட்றணும். பாருங்கள், இப்படி பிச்சோன்னே வெற்றிலை அப்படியே நம்ம துணி கட் பண்ண மாதிரி இதை பாருங்கள் இப்படி நீளமாக வந்துடும். இதை எடுத்துடணும். எடுத்தோன்னே வெற்றிலை இப்படி இருக்கும், கட் பண்ண மாதிரி இருக்கும். மேலே உள்ள காம்பையும் எடுக்கணும், நடுக்காம்பையும் எடுக்கணும், கீழே உள்ள நுனியும் கட் பண்ணிடணும். இப்படி 4 வெற்றிலை. இதை நல்லா கழுவிட்டேன். இதை பொடி பொடியாக பிச்சுக்கிடணும். வீட்டில் இருக்கிற மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு, இதை பாருங்கள் இவ்வளோகான் போதும். மஞ்சள் மஞ்சளுடைய மகிமை என்னென்னா தொண்டை புண்ணு ஆறும், புரியுதா? அதே மாதிரி இஞ்சி நமக்கு ரொம்ப நல்லது, சளியை வெளியேற்றும். விஷக்காய்ச்சல்னு சொல்லுவாங்க. காய்ச்சல் சில காய்ச்சல் இந்த காய்ச்சல் அந்த காய்ச்சலுங்குவாங்க. எல்லாமே போகக்கூடிய தன்மை இந்த இஞ்சிக்கு உண்டு. தோலை எடுத்துடணும். இஞ்சியில் தோலில் தான் விஷம். அந்த தோலை எடுத்துகிட்டு இவ்வளோ ஒரு துண்டு. இனிப்புக்கும் பனங்கற்கண்டு. இது குழந்தைகள்லாம் காரம் இருக்காது. குழந்தைகளும் காப்பி டீ மாதிரி குடிப்பாங்க. ஏன்னா இதில் எந்த கசப்பும் இருக்காது. ஆடாதோட கசக்குது பார்த்தீங்களா, இந்த கசப்பு போகிறதுக்கு தான் இந்த பனங்கற்கண்டு. இப்போ நம்ம கப்பில் தண்ணி அளந்துக்கணும். இப்போ இதெல்லாம் போடும் போது இவ்வளோ போட்டுட்டு இந்த இஞ்சை தட்டிக்கணும். இப்போ இந்த கப்பில் நான் எத்தனை கப்பு தண்ணி ஊற்றுறேன்னு பாருங்கள். வீட்டில் 2 பேர் இருக்கோன்னா நம்ம காலையிலையும் மாலையிலையும் இதை குடிச்சிடணும். தினம் குடிக்கணும். நீங்கள் டீ குடித்தாலும் சரி தான், இதை குடிச்சிடணும். இப்படியே ஒரு 10 நாள் இல்லைன்னா ஒரு 2 வாரம் 2 வீக்ஸு இதை நீங்கள் குடித்தாலே உங்களுக்கு சளி எப்படி இருந்துச்சு, எப்படி நம்ம உடம்பு ராகத்தாக இருக்குதுன்னு தோணும். இப்போ நான் 2 பேருக்கு 3 கப்பு போட்டுட்டேன். ஏன்னா இது நம்ம காலையில் 1 டம்ளர், சாயங்காலம் 1 டம்ளர். தினம் போடுங்க, எரிச்சலே படாதீங்க. எரிச்சல் படாமல் தினம் போட்டு நம்ம தண்ணி எப்படி குடிக்கிறோம் அதே மாதிரி குடிங்க. அப்படி குடித்தா நம்மளுக்கு எல்லா உடம்புல உள்ள சளியெல்லாம் போயிடும். அவங்க சொல்லுவாங்க எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும், அது எடுத்து பார்க்கணும், டாக்டர்ஸ் சொல்லுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த கை மருந்தை சாப்பிட்ட பிறகு நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே அவ்வளோ சளி வெளியே வரும். நம்மளுக்கு எச்சி துப்பும் போது வரும், இல்லைன்னா பாத்ரூம் வழியாக வந்துடும். இப்போ 3 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். நீங்கள் காலையிலையும் சாயங்காலமும் ஒவ்வொரு கப்பு ஒரு 20 நாளாவது குடிங்க. நான் பாருங்கள் இஞ்சி போட்டுட்டேன். இந்த உரலில் உள்ள இதை தட்டின இஞ்சியில் உள்ள இதை எடுக்க இப்படி இந்த உரலையும் கழுவி ஊற்றிட்டேன். அதே மாதிரி இந்த வெற்றிலையை அப்படியே பொடி பொடியாக கட் பண்ணி போடணும். இங்கே பாருங்கள், இந்த வெற்றிலை லைட்டாக கொடியில் ஒரு கொடி வேர் போகிற மாதிரி உள்ள கொடியை நீங்கள் ஒரு சாதாரண ஒரு பிளாஸ்டிக் கேரி பேக்கில் வச்சா கூட அந்த வெற்றிலை தழுத்து வந்துடும். ஆனால் நிழலில் வைங்க, கொஞ்சம் வெயில் அடிக்கணும். மிச்சப்படி அது நிழலில் தான் இருக்கணும் வெற்றிலை கொடி. பாருங்கள், ஆடாதோடை. உங்களுக்கு ஆடாதோடை கசக்கும், குழந்தைகள் குடிக்காதுன்னா ஆடாதோடை தேவையில்லை. இதையும் இப்படி நொடித்து இப்படி போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச மஞ்சள் பொடியும் பனங்கற்கண்டும்
மஞ்சள் பொடி வந்து மஞ்சள் வந்து ஒரு கிருமி நாசினி போட்டாச்சு. இது நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் பாருங்கள், வடித்து நம்ம தண்ணி எப்படி குடிக்குவோமோ அப்படி காலையிலையும் மதியானமும் குடிக்கலாம். ஒன்றுமே செய்யாது. இது அப்படியே தொடர்ச்சியாக ஒரு 10 நாள் இல்லைன்னா 2 வாரம் நீங்கள் அதை குடித்தாலே போதும். உங்களுக்கு சளி இருந்த இடம் தெரியாமல் போயிடும். எதுக்கு எடுத்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போகவே கூடாது. மருந்து வந்து சாப்பிட்றது வந்து அதிகமாக சாப்பிடவே கூடாது. நம்ம வீட்டிலையே கை மருந்து சாப்பிட்டாலே போதும், நமக்கு அது எல்லாம் குணமாயிரும். நாள்பட்ட சளி, வறட்டு, இருமல் எல்லாத்துக்குமே இந்த கஷாயம் வந்து ரொம்ப நல்லது. இது வந்து ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். இந்த வெற்றிலை நல்ல பிசினாக வெந்துடும். ஆடாதோட இலையும் வெந்துடும். சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய ஒரு கஷாயம். இதை நீங்கள் வந்து செய்து பார்த்துட்டு குடித்து பார்த்துட்டு உங்களுக்கு சளி எப்படி குறைஞ்சிருக்குதுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நம்ம இன்ஷா அல்லாஹ் வேறு ஒரு மருத்துவ இது நாளைக்கு போடுறேன். இப்போ மழை காலம் ஆரம்பித்தா யாரை பார்த்தாலும் இருமல், சளி. அது சளியே நம்ம உடம்புக்கு நோயை வந்து ஏற்படுத்தும். அதனால் கூடிய மட்டும் நம்ம இதை தினம் தண்ணி குடிக்கிற மாதிரி காலையிலையும் குடிக்கலாம் 1 டம்ளர், சாயங்காலமும் குடிக்கலாம், மதியமும் குடிக்கலாம். நீங்கள் குடித்து பார்த்துட்டு சொல்லுங்க. இது நல்லா கொதிக்கட்டும். எவ்வளோ சளி இருக்கட்டுமே, நீங்கள் இந்த வெற்றிலையை மென்று கூட திங்கலாம். நீங்கள் வெற்றிலையில் வந்து ஒரு 2 மிளகு 3 மிளகு வச்சு காலையில் வெறும் வயிற்றில் கூட இதை மென்று சாப்பிடலாம். ரொம்ப நல்லது வெற்றிலை. எங்கள் வீட்டிலலாம் காலையில் நான் வந்து எரிச்சலே படாமல் இந்த கஷாயந்தான். லைட்டாக இருமல், தொண்டை பரண்டுற மாதிரி, அரிப்பு மாதிரி தொண்டையில் இருந்தால் கூட இந்த கஷாயம் போட்டு மூடி வச்சுருவேன். போகும்போது வரும்போது நம்ம ஒரு நாளைக்கு 3 தடவை குடித்தாலும் நமக்கு ஒன்றுமே பண்ணாதுங்க. நீங்கள் இதை செய்து பாருங்கள். எல்லா அப்பார்ட்மெண்ட்லேயும் கூட பால்கனியில் நம்ம வெற்றிலை கொடி வைக்கலாம். இதுக்கு நிழல் தான் பெரும்பாலும் வேணும். சின்ன போர்ட்டிக்கோ இருந்தால் கூட போதும். நீங்கள் தொட்டி கூட வாங்க வேண்டாம். வீட்டில் உடைந்த பக்கெட் இருந்தால் கூட கீழே ஹோல் போட்டுட்டு இந்த வெற்றிலை கொடியை வச்சு பாருங்கள். இது நான் வந்து ஒரு 10 வருஷமாக எங்கள் வீட்டில் வெற்றிலை கொடி இருக்குது. யார் கேட்டாலும் அந்த கொடியை நான் கொடுத்துருவேன். நமக்கு பிரயோஜனமாக இருக்க மாதிரி அடுத்த ஆளுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கணும். அப்படி தான் நம்ம வந்து வாழ கற்றுக்கிடணும். நம்ம மட்டும் எல்லாம் வந்து செய்யணும் நம்ம நினைக்கவே கூடாதுங்க. இப்போ அந்த சளிக்கு யார் கேட்டாலும் நான் இதான் சொல்வேன். நீங்கள் இதை போட்டு குடிச்சு பாருங்க. எப்பேற்பட்ட சளியும் இது கரைச்சி கொண்டு வந்துடும். குழந்தைகளுக்கு இந்த சங்குன்னு சொல்லுவோம்ல, சங்கு போட்டுவாங்கள்ல, அதில் ஒரு சங்கு கொடுத்தாலே போதும். அதுக்கு தேன் ஊற்றி கொடுங்க. குழந்தைகளுக்கு பனங்கற்கண்டும் சேர்க்கலாம், தேனும் ஊற்றி குடிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த மஞ்சள் வந்து ரொம்ப நல்லது, இனிச்சு கிடக்குங்க. இதை நீங்கள் போட்டு குடிச்சு பாருங்கள். கசக்கவே செய்யாது. நல்லா இருக்கும். நம்ம வெளியே உள்ள ஜூஸு அது இது சாப்பிட்றத இதே குடித்தாலே போதும். அதிக வெயில் நேரம் மோர், ஜவ்வரிசி கஞ்சி அதை குடிச்சு பாருங்கள். அதுவும் வந்து நல்லது. மோரில் கருவேப்பிலை, மல்லி இலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் பெருங்காயப்பொடி, கருவேப்பிலை இவ்வளோ போட்டு கையால் நல்லா பிசைஞ்சி வெயில் காலத்துக்கு அதை குடிச்சு பாருங்கள். ஒன்றும் காலெல்லாம் வலிக்காது. தயிர் தின்னாதான் கால் வலிக்கும். அதை மோராக்கி அதிக தண்ணீர் விட்டு நீங்கள் குடிச்சு பாருங்கள். நீர் சாதமும் காலையில் குடிக்கலாம், அது ரொம்ப நல்லது. நைட்டு கொஞ்சம் சோறை ஊற வச்சு சோறில் தண்ணி ஊற்றி வச்சு காலையில் அதை கூட நம்ம புழிஞ்சு குடிக்கலாம். என் வீடியோவை பாருங்கள், அதை வந்து லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பருக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு முதல்ல என்னுடைய வீடியோ பார்க்குறான்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய வீடியோ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். இப்போ கொதிச்சிருச்சு
10 நிமிஷம் போதும். 5 நிமிஷத்துலேயே அந்த இலை வந்து நல்லா வதங்கி, இதை பாருங்கள் வெற்றிலை எப்படி ஆகிட்டு பாருங்கள், தெரியுதா பாருங்கள், அப்படியே அவிஞ்ச மாதிரி போயிடும் பாருங்கள், நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடும். இதை நான் மூடி வச்சுருவேன், தேவைப்படும் போது குடிச்சிடுவேன். ஒரு வடியை வச்சு பாருங்கள், சுட சுட கஷாயம், வெற்றிலை கஷாயம் ரெடி. இந்த வெற்றிலை கஷாயம் வந்து சளிக்கு உள்ளது. இது நீங்களும் வீட்டில் செய்து பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.